இப்போ நான் சொல்கிறேன் அந்த 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வீட்டான்னுவாங்க. கொண்டு வீட்டான்னா ஒன்று எஸ்ஆர் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, சிந்தட்டிக் ரப்பர் அடிசிவ் இந்த செருப்புக்கெல்லாம் ஒட்டுவாங்க பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதோ அந்த அளவுக்கு வந்து பிச்சுட்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது அந்த சிந்தட்டிக் அடிசிவ் எஸ்ஆர் எஸ்ஹெச் அப்படின்றது வந்து அந்த ஃபெவிகால்னு சொல்லுவோம். எஸ்ஆர் அப்படின்றது வந்து அந்த ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. இப்போ வந்து ஜட்பட்டு ஃபாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஒருவேளை இப்போ லைட்டிங் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த எல்இடிலாம் லைட்டிங் இண்டஸ்ட்ரியை மாற்றி போட்ட ஒரு விஷயம். எல்இடி லைட்டிங்ஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ஹாலஜன் லைட்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஹாலஜன் அவ்வளோ பெரிய பெரிய பவர்ஃபுல் லைட்ஸ்லாம் ஹாலஜன் லைட்ஸ்லாம் இப்போ பார்க்கவே முடியாது, எல்லாம் எல்இடியாக மாறிடுச்சு. செல்ஃப் அடிசிவ் உள்ள லேமினேட்ஸ் இப்போ வந்திருக்கு, நம்ப முடியுமாங்க? செல்ஃப் அடிசிவ் வணக்கம், என்னுடைய பேர் ஜான் ஃப்ரெட்ரிக். வெல்கம் டு ஃப்ரெடிஸ் இன்டீரியர் கார்னர் அண்ட் என்சிலேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் மாடுலர் சொல்யூஷன்ஸ். ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு கிட்ட நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னால் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் புதுசாக அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து சேரும். நல்ல இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸோடு நான் இன்னும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள், இந்த மைக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, லேமினேட் சொல்லுவோம். இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்பவுமே யோசித்து பாருங்கள், ஒரு டெக்னாலஜி அதே இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பொருள் பரிமாணங்கள் எடுக்காமல் அதே இடத்துல இருந்துச்சுன்னா அதனுடைய growth இல்லை. இப்போது எல்லாமே ஒரு பிராண்ட் 1-2 பிராண்டை பற்றி பேசுவாங்க அடிக்கடி. நோக்கியா ஃபோனை பற்றி பேசுவாங்க. அதாவது அந்த டிரான்சிஷன் வராங்க இல்லையா, ஒரு அந்த பட்டன் ஃபோனில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த டச் ஃபோன் வர நேரத்தில் வந்து அந்த டெக்னாலஜியை அவங்க வந்து அடாப்ட் பண்ணல அப்படின்றது தான் இன்றைக்கி. யார் நீங்கள் ஒரு பிராண்டை பற்றி பேசும்பொழுதோ, growth ஆஃப் த பிராண்டை பற்றி பேசும்பொழுதோ இந்த பிராண்டை குறித்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டோ ஒரு ப்ராடக்ட்டை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவன் ரெகுலராக வந்து ஆர்என்டியில் அவன் வந்து தே ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் த ஆர்என்டி. நீங்கள் எடுத்து பாருங்களேன், மொபைல் எடுத்துங்க, டிவி எடுத்துங்க. உங்களுடைய டிவி அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுக்கு முன்னாடி டிவி என்ன இருந்தது, அதுக்கு முன்னாடி டிவி என்ன இருந்துச்சு, இதை யோசித்து பாருங்களேன். ஏன் இன்றைக்கி ஓட்டுற நீங்கள் பைக் எடுத்துக்கங்க, வெஹிக்கிள் எடுத்துக்கங்க, ஒரு கார் எடுத்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கார் எடுத்துங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? டெக்னாலஜி மாறிட்டே வருதுங்க. ஒருவேளை இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வெஹிக்கிள் வந்து சூப்பர் அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒன்று வந்து டெக்னாலஜி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சிமெண்ட் பேஸ் அக்ரிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங் டைம்லையோ கன்சிஸ்டன்சிலையோ இதில் வந்து அந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தான் அந்த பரிமாணங்கள் எடுத்து. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒயிட் சிமெண்ட்டுன்னு ஒரு காலத்தில் இல்லவே இல்லை. தேவைகள் தான் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்களே. இன்வென்ஷனுக்கு என்ன யார் மதர்னா நெசசிட்டி தான் வருது. இப்போ அப்படியே நீங்கள் இன்டீரியர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாங்க, எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாங்க. இப்போ மைக்கான்னு சொல்லணும் இல்லையா, லேமினேட்லாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மைக்கா எப்படி ஒட்டுவாங்க. இப்போ பெரிய 8x4 ஷீட், இப்போ ஒரு காலத்துலலாம் 8x4 ஷீட் ஓட்ட முடியாது. ஏன் ஓட்ட முடியாதுன்னா பபுள்ஸ்னால் பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் வரும். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக என்ன வேலை பண்ணிருக்கோங்க, ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணியிருக்காங்க, லேமினேட் ஒட்டுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் அந்த 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வீட்டான்னுவாங்க. கொண்டு வீட்டான்னா ஒன்று எஸ்ஆர் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, சிந்தட்டிக் ரப்பர் அடிசிவ் இந்த செருப்புக்கெல்லாம் ஒட்டுவாங்க பாருங்கள். அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஃபெவிகால் அப்படின்னு பாண்டிங் லேட் ஆகும் அப்படின்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை பண்ணலாம். பட் அந்த குவாலிட்டி வந்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வந்து ஒரு வேளை ஹீட்டு அந்த ஏசி அட்மாஸ்ஃபியரில் வரும்பொழுது, இப்போ டே டைமில் வந்து ஏசி போடுறீங்க, நைட் டைமில் ஏசி இருக்காது. ஆஃபீஸ் செக்மெண்ட் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ வந்து லேமினேட்டர்லாம் வந்து பிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறது. இப்போது அந்த பழைய காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை அது வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது, சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஹீட்டு பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு சிம்பிளுங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒட்டுதோ, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அது வந்து வெளியவும் வந்துடும். இந்த கான்டெக்ஸ்டில் அதுதான் லேமினேட்டு வந்து ஓட்டுறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதோ அந்த அளவுக்கு வந்து பிச்சுட்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது அந்த சிந்தட்டிக் அடிசிவ் அப்படின்றது வந்து அந்த ஃபெவிகால்னு சொல்லுவோம். எஸ்ஆர் அப்படின்றது வந்து அந்த ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. இப்போ வந்து ஜட்பட்டு ஃபாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப புரியணும் அப்படின்னா நம்ம குவிக் ஃபிக்ஸ் இருக்குது பாருங்கள். முன்னாடியெல்லாம் கம்மு சின்ன வயசில் இந்த ப்ளூ கலர் பாட்டிலில் வந்து ஒரு இந்த கேம்லின் கம் இருக்கும், அதை ஒட்டி அப்படியே வச்சு காய வச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி அது மாதிரி பண்ணுறதே இல்லையே. ஃபெவிக்விக் வந்தது, போட்டோன்னு டப்புன்னு ஒட்டிக்குது, கையை கூட இது பண்ணுது. ஸோ இது மாதிரி கான்டெக்ட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லேமினேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான அடிசிவ்ஸ் ஆச்சரியமாக சில நேரத்தில் பார்த்துருங்க, புது மாடல் ஃபோன் வரும், கூடயே வந்து அதுக்கான ஆக்சசரிஸ்
வந்துடும். அப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறேன், அந்த கம்பெனி பேரை நான் சொல்லலை. அந்த கம்பெனிக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது பெரிய ஹாலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பெரிய பெரிய டேபிள்ஸில் காரனுடைய ஒரு பர்டிகுலர் ரெட் கலர் காரனுடைய டோர்ஸ் கழட்டி வச்சுருக்காங்க, பானட் கழட்டி வச்சுருக்காங்க, டிக்கி கழட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடு போனால் ஸ்டேரிங் கழட்டி இருக்குது, ஹார்ன் கழட்டி இருக்குது, டேஷ்போர்டு கழட்டி வச்சுருக்காங்க, அண்ட் வந்து இந்த கியர் மெக்கானிசம் கட்டி வச்சுருக்காங்க, ஹோஸ் கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு காருக்கான. அப்படியே அந்த சைடில் போனால் இன்னொரு காருக்கான ஆக்சசரிஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அவங்ககிட்ட கேட்குறேன், சார் இது என்ன சார் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன சார் இது அப்படின்னு. அப்போ சொன்னால், சார் நாங்கள் வந்து புது கார் வந்த உடனே அந்த காரை வந்து வாங்கி கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ரிப் பண்ணிவிடுவோம் சார், பீஸாக கழட்டி வச்சுட்டு இதுக்கான கேட்லாகிங் நாங்கள் பண்ணிவிடுவோம் சார். இப்போ பண்ணும் பட்சத்தில் யாருக்கு சார் இது போகும்னா, இது வந்து ஒன்று காம்படிட்டருக்கு நாங்கள் கொடுப்போம், காம்படிட்டர் கொடுப்போம். இன்னொன்று வந்து ஆக்சசரி ரெடி பண்ணுவாங்க இதுக்கான அடுத்த ஆக்சசரி. இப்போ பானட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பென்ஸ் கார் இருக்குது அப்படின்னா, பென்ஸ் காரில் போய்ட்டு நீங்கள் சின்ன ஒரு நாப் சேஞ்ச் பண்ணால் கூட அதோட காஸ்ட் 25,000 30,000. பட் இது அப்படியே ஈக்குவலண்ட்டாக வந்து அதே குவாலிட்டின்னு சொன்னால் மேபி ஒரு 80% 90% குவாலிட்டி இருக்கலாம். பட் அப்படியே வந்து 50% 30% இருக்கும். இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா, இவன் எல்லாத்தையும் கார் எல்லாம் ஆக்சிடென்ட்லாம் எடுத்து இவன் என்ன பண்ணுறான், அந்த டேட்டாஸ் எடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து கேட்லாக் பண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த கார் பண்ணவங்ககிட்ட டீட்டெயில் என்ன இருக்குமோ அந்த டீட்டெயில் இவன் கையில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை அப்படியே விற்கிறாங்க. இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பண்ணி ரிலீஸ் ஆன உடனே இதுக்கான ஸ்டியரிங் ஆக்சசரிஸ் வந்துடும், ஹேண்டில்ஸ் வந்துடும், நாப்ஸ் வந்துடும், லைட்ஸ் வந்துடும், மேட்ஸ் வந்துடும், எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இது பேரலாக ஒரு இண்டஸ்ட்ரி உருவாயிட்டு போயிட்டே இருக்குது. ஒருவேளை இப்போ லைட்டிங் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த எல்இடிலாம் லைட்டிங் இண்டஸ்ட்ரியை மாற்றி போட்ட ஒரு விஷயம். எல்இடி லைட்டிங்ஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ஹாலஜன் லைட்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஹாலஜன் அவ்வளோ பெரிய பெரிய பவர்ஃபுல் லைட்ஸ்லாம், ஹாலஜன் லைட்ஸ்லாம் இப்போ பார்க்கவே முடியாது, எல்லாம் எல்இடியாக மாறிடுச்சு. இந்த கான்டெக்ட் வரும்பொழுது இப்போ லேமினேட்டுக்கு என்ன பண்ணோன்னா, செல்ஃப் அடிசிவ் உள்ள லேமினேட்ஸ் இப்போ வந்திருக்கு. நம்ப முடியுமாங்க? செல்ஃப் அடிசிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கர் அந்த ரிலீஸ் பேப்பர் பிரித்து அப்படி ஒட்டலாம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்குங்க. நம்ப முடியுமா? இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி எவல்யூஷன் என்னாச்சுன்னா ஸ்ப்ரேயபிள் க்ளூவெல்லாம் வந்ததுங்க. அதாவது ஒரு கார்பெண்டர் உதாரணத்துக்கு ஒரு 4க்கு 2 லேமினேட் ஓட்டணும்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கன்வென்ஷனலாக ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு போனால் ஃபெவிகால் தடவுவாங்க. இது ஃபுல் மெத்தட் அடித்து ஒட்டிட்டு, நான் சொல்லுவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, ஆணி வச்சு மடிப்பாங்க, அந்த க்ரூஸில் மடித்து இதை வந்து நல்லா தேய்ப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபாஸ்ட் ஓட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நடுவில் ஃபெவிகால் போட்டுட்டு எண்ட்ஸில் வந்து அடிசிவ் போட்டு அதை ஒட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ எண்டில் வந்து சீக்கிரம் பிடிச்சிக்கும், நடுவில் ட்ரை ஆகலைன்னா கூட கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகும். ஸ்ப்ரேயபிள் க்ளூன்னு வந்துடுச்சு. இப்போ பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே ஒரு க்ளூ வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி க்ளூஸ் வந்துடுச்சு. அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், திக்னஸும் கம்மியாக இருக்கும், தூக்கி வந்து அப்படியே ஓட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து இப்போ என்ன தெரியுங்களா, இந்த ஸ்டிக்கர் மாதிரி ரிலீஸ் பேப்பர் நீங்கள் கட் பண்ணுறீங்க, 4க்கு 2 கட் பண்ணுறீங்க, இதை தூக்கி அப்படியே நீங்கள் ஓட்டலாங்க. இதுதான் இன்றைக்கி டெக்னாலஜி. நாளைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல, என்ன டெக்னாலஜி வரும்னு தெரியல. பட் டெஃபினட்டாக டெக்னாலஜியோட அடாப்ட் பண்ணான்னா அந்த கம்பெனியோட க்ரோத் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன்டு. எங்களோட சேனல் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த லேமினேட் அதாவது மைக்கா செல்ஃப் அடிசிவோட இருக்கிற லேமினேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.